Hello students, welcome to Max Thirka channel. Exercise 1.5 ல இருக்க sums பார்க்கலாம். So first Roman, fill in the blanks. 5 fill in the blanks இருக்கு. One by one பார்க்கலாம். First one, the ones digit in the cube of 73 is. So ones digit இங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 3 தான் ones placeல இருக்கு. So ones digit வந்து 3. 3 ஓட cube என்ன அப்படின்னா 3 into 3 into 3 is 27. Second one, the maximum number of digits in the cube of a 2-digit number is. Maximum இருக்கிற கியூப்ல வந்து 2 டிஜிட் இருக்க நம்பர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். ஓகேங்களா? The smallest number to be added to 3333 to make it a perfect cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு நம்பர் வந்து இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் கியூபா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம 3333 கூட 3333 கூட 42 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 3000 நமக்கு 375 அப்படின்னு கிடைக்கும். இது எதோட பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் அப்படின்னா 15 கியூபோடது இதோட பர்ஃபெக்ட் நம்பர். சாரி 3000. ஸோ 42 அப்படிங்கிற நம்பரை இந்த 3333 கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும். கியூப் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 15 கியூப். ஓகேங்களா? ஸோ 42 தான் இந்த டேஷோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், the cube root of 540 into 50 is டேஷ்னு கேட்டிருக்காங்க. இந்த 540யும் 50யும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆன்சர் அப்படின்னா 27,000 அப்படின்னு கிடைக்கும். இதோட கியூப் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 27 வந்து இதோட கியூப் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27க்கு என்ன நம்பர் 3 into 3 into 3யா? அப்போ 3ங்கிறது தான் இதோட நம்பரோட இது. 0க்கு வந்து இங்கே ஒரு 0, இது 30 கியூப். அப்போ கியூப் ரூட் என்ன அப்படின்னா 30 தான் இந்த மல்டிப்ளிகேஷன் ஆன்சரான 27,000க்கு கியூப் ரூட் 30. The cube root of 0.0000491 ஓட கியூப் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ண 3 நம்பர். கியூப்னா என்ன அப்படின்னா ஸ்கொயர்னா 2 நம்பர்ஸ், கியூப்னா இங்கே 3 நம்பர்ஸ். ஸோ எந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 3 டைம்ஸ் ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0.0000491 வரும் அப்படின்னா 0.017ங்கிற நம்பரை 3 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 0.017 அது வந்து இவ்வளோ நம்பர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இது fill in the blanks-ஓட ஆன்சர். அதாவது 3 டைம்ஸ் இந்த கியூப். ஓகேங்களா? அப்போ 0.017 தான் இந்த டேஷோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க. Second Roman, say true or false. First one, the cube of 24 ends with the digit 4. So cube of 24 ends with the digit 4 ஆன்னு கேட்டால் கண்டிப்பாக 4 தான். இங்கே 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், subtracting 10 cube from 1729 gives 9 cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1729லேருந்து 10 கியூபை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 9 கியூப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். நமக்கு ஃப்ரம் என்னது 1729ல் இருந்து சப்ராக்ட் பண்ணும் 10 கியூபை நமக்கு 9 கியூப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1729ல் 10 கியூப்னா எவ்வளவு 1000 இஸ் ஈக்குவல் டு 9 கியூப். ஸோ 1729லேருந்து 1000 மைனஸ் பண்ணோம்னா 729. ஸோ இது 9 கியூப். 9 into 9 into 9 எவ்வளவு 9 கியூப். அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 9 into 9 into 9 9s are 81. 9 into 9 இந்த 9ஐ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 9 1s are 9, 9 8s are 72. பார்த்தீங்களா? 9 கியூப் தான் ஆன்சர். கரெக்டு. இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. புரியுதுங்களா? நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா the cube of 0.0012 is 0.0000178. இப்போ 12 வந்து 3 டைம்ஸ். ஏன்னா இப்போ 0க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12ங்கிற நம்பர் மட்டும்தான் இருக்குது. இந்த 12 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க. அதாவது 12 கியூப் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 1728 தான் நமக்கு நம்பர். பட் அதே நம்பர் தான் இங்கே இருக்குது. ஆனால் இந்த கொடுத்துருக்க கியூபா இந்த கொடுத்துருக்க கண்டுபிடிச்சிருக்க நம்பருக்கு இதுதான் கியூபானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு 0 ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது 0.00
1 2ஓட ஆன்சர் வந்து 0.00000 5 zeros இருக்குது பாருங்கள், 5 zeros 1728 ஆனால் கண்டிப்பாக கிடையாது. இது எதோட ஆன்சர் அப்படின்னா 0.012ஓட ஆன்சர் தான் 0.000001728. இங்கே 2 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே 2 ஜீரோஸ் வந்தால் இந்த ஆன்சர் கிடையாது, ஒரு ஜீரோ தான். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்ன்னு புரியுதுங்களா? இதோட கியூப் ரூட் இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 79,570 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. 5th ஒன், த கியூப் ரூட் ஆஃப் 250047 இஸ் 63 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா 2,50,047ஓட கியூப் ரூட் 63ங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ட்ரூ. இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இருக்க ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின், ஷோ தட் 1944 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஒரு பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம நிரூபிக்கணும். ஓகேங்களா? ஸோ 1944 இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணோம்னா 2 டேபிளில் இங்கே ஈவன் நம்பர் இருக்குது பாருங்கள் ஒன்ஸ் பிளேஸில். அப்போ நீங்கள் 2 டேபிள் எடுத்துக்கோங்க. 19 9 2s are 18. அப்போது 19ல் 18 மைனஸ் பண்ணால் ரிமைண்டர் 1. 7 2s are 14. 2 2s are 4. அகெயின் 2 டேபிள் 4 2s are 8. ரிமைண்டர் 1. 8 2s are 16. ரிமைண்டர் 1. 6 2s are 12. 2 டேபிளில் 2 2s are 4. 4 2s are 8. 3 2s are 6. இப்போது இங்கே 3 வந்துருச்சு. இது 2 டேபிளில் டிவைசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் 8 3s are 24. 1 3s are 3. அகெயின் தேர்ட் டேபிளில் 2 3s are 6. ரிமைண்டர் 2 21. 7 3s are 21. தேர்ட் டேபிளில் 9 3s are 27. தேர்ட் டேபிளில் 3 3s are 9. தேர்ட் டேபிளில் 3 1 டைம். ஸோ நமக்கு கியூப் ரூட் ஆஃப் 1944ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? 2 into 2 into 2 3 2s இருக்குது. அப்புறம் 5 3s இருக்குது பாருங்கள். 3 into 3 into 3 கீழே எழுதியிருக்கேன் into 3. ஓகேங்களா? இப்போ நமக்கு இப்படி கிடச்சிருக்கு. ஸோ 3 2s இருக்குது. அப்போ 2 க்யூப்னு எழுதிக்கலாமா? இன்ட்டு 3 3s இருக்குது. அப்போ 3 க்யூப்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 3 பாருங்கள் 2 டைம்ஸ் தான் இருக்குது. 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ நமக்கு ரூட்டுக்குள்ளே எழுதணுன்னா க்யூப் ரூட்டுக்குள்ளே. அப்போது 2 க்யூபு இன்ட்டு 3 க்யூபு இன்ட்டு இங்கே 3 ஸ்கொயர்னு இருக்குது. இங்கேயும் க்யூப் இருந்தால் தானே நம்ம க்யூப் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு மிச்சம் இருக்க நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது கியூப் ரூட் ஆஃப் 1944 அப்படிங்கிறது இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப். இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப். ஓகேங்களா? இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட். இது வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். புரியுதுங்களா? இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர். ஃபோர்த் கொஷின், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 10,985 should be divided to so that the quotient is a perfect cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா find the smallest number by which 10,985 should be divided so that the quotient is a perfect cubeன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 10,985 வந்து ஒரு க்யூப் நம்பராங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற கோஷன்ட், அதாவது கோஷன்ட்டை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் கிடைக்குமாங்கிறதும் நம்ம செக் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் இருக்கு இல்லையா? ஃபோர்த் கொஷின் 10,985 வந்து ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் நம்பரான்னு பார்க்கலாமா? 10,985ங்கிறது ஒரு க்யூப் நம்பரான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது. ஸோ 5 டேபிள் எடுத்துக்கலாம். 2 5s are 10. இங்கே 1 5s are 5. ரிமைண்டர் 4 கொடுத்தோம்னா 9 5s are 45. நெக்ஸ்ட்டு 48ல் 45 மைனஸ் பண்ணோன்னா 3. அப்போ இங்கே 7 5s are 35 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டேபிளில் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போது இங்கே 7 இருக்கிறதுனால 3 டேபிளில் டிவைட் பண்ணி பார்த்தாலும் வரல, 7 டேபிள்லேயும் வரல. நெக்ஸ்ட்டு 13 டேபிள் எடுத்துக்கலாம். 13 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 13 13. ரிமைண்டர் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 13 எழுதணும் அப்படின்னு சொன்னால் 8. 89ங்கிறது 6 டைம்ஸு 78.
மறுபடியும் ரிமைண்டர் கொடுத்தோம்னா இங்கே 117 கிடைக்கும். 117ங்கிறது இது இல்லைனா 9 டைம்ஸு 13 டேபிள். இப்போ நீங்கள் வந்து 2197 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 169 கிடைக்கும். அகெயின் 169ஓட ஸ்கொயர் நம்பர் என்னென்னா 13 டேபிளில் இது 13 ரிமைண்டர் 3 கொடுத்தோம்னா 313. இது வந்து 13 டேபிளில் 1 டைம்னு கிடைக்கிது. இப்போது 10,985ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்கள்? 5 × 13 × 13 × 13 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 13 இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? 5 × 13 க்யூப்னு எழுதலாமா? இப்போ இங்கே என்ன அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் க்யூப்பில் இருக்குது. அதாவது ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ட்ரிப்பிள் அப்படின்னா 3ன்னு அர்த்தம் இல்லையா? 3 நம்பர் 13 மட்டும்தான் 3 டைம்ஸ் இருக்குது. ஆனால் 5ங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்போது இந்த 5ங்கிற நம்பர் தான் நமக்கு இந்த ரெக்வயர்ட் நம்பராக இருக்கும். ஸோ இப்போ எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have a triplet of 13. 13 தான் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ட்ரிப்ளெட் நம்பர். அண்ட் we are left over with 5. 5ங்கிறது வந்து மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு 5 மட்டும்தான். if we divide 1985 divided by 5, அதாவது தானே இப்போ வந்து 5ஆல் நம்ம இப்போ டிவைட் பண்ணியிருந்தோம். இந்த 10,985 நமக்கு என்ன கிடச்சிச்சு? 2197 கிடச்சி. இது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் தானே. பாருங்கள் 3 டைம்ஸ் 13ஆல் 13 × 13 × 13 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2197 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் the new number will be a perfect cube number. perfect cube number நமக்கு கிடைக்கும். அப்போது ஸோ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? quotient. find the smallest number which divided so that is quotient is a perfect cube அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன நம்பர் அப்படின்னா required number is 5ங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 5th கொஷின் பார்க்கலாம். 5th கொஷின், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 200 should be multiplied to make it a perfect cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 200 கூட ஏதாவது ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா அது ஒரு பர்ஃபெக்ட் க்யூபுங்கிறாங்க. அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ 200க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எடுத்தோம்னா 2ல் 200 வந்து 100 டைம்ஸ், 2 டேபிளில் 100 50 டைம்ஸ், 2 டேபிளில் 50 25 டைம்ஸ், அகெயின் 5 டேபிளில் 25 5 டைம்ஸ், 5 டேபிளில் 5 1 டைம். இப்போது 200க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு? 2 × 2 × 2 × 5 × 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா here we have 2 is triplets 3 டைம்ஸ் இருக்குது. இப்போ இது எப்படி எழுதுவோம்? 2 க்யூப்னு எழுதுவோமா? இன்ட்டு 5 இது எவ்வளோ டைம்ஸ் தான் இருக்குது? 2 டைம்ஸ் தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் க்யூப் ரூட் கிடையாது. பர்ஃபெக்ட் க்யூப் கிடையாது. அப்போது என்ன நம்பர் அது கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அது ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக மாறும் அப்படின்னா 1 more 5 மல்டிப்ளை பண்ணால் அப்படி தானே. இங்கே ஒரு 5 ஆட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து அது ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக மாறிடும். இப்போ 200 கூட நீங்கள் ஒரு 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? 0 0 2 5 10. 1000ஓட க்யூப் ரூட் நம்பர் என்னென்னா 10 க்யூப். 10 வந்து 10 × 10 × 10 எவ்வளவு? நமக்கு 1000 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும். என்ன எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எழுதிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். we have a triplet of 2. 2 வந்து ட்ரிபிள் டைம்ஸ் இருந்துச்சு. ட்ரிப்ளெட் டைம்ஸ் இருந்ததுனால அது வந்து 2ன்னு எழுதிட்டோம். அண்ட் we are left over with 5 × 5. ஸோ we need one more 5 கூட மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது 200 இருக்கு இல்லையா? 200க்கு நமக்கு கிடச்சது வந்து 2 × 2 × 2 × 5 × 5. இதே இந்த 200 கூட இன்னொரு 5 நம்ம மல்டிப்ளை பண்ணியிருந்தோம்னா, ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? இங்கே 1000 கிடைக்கும். அப்போது இது வந்து 2 க்யூப் அண்ட் 5 க்யூப். இது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் தானே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆல்ரெடி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா 1000ங்கிறது தான் வந்து பர்ஃபெக்ட் க்யூப். என்ன நம்பர் அப்படின்னா த நியூ நம்பர் என்னது அப்படின்னா 5. ஸோ த நியூ நம்பர் இஸ் 5. புரியுதுங்களா? 1 more 5 நம்ம இங்கே ஆட் பண்ணோம், அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டு சைடுமே நமக்கு
பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் கிடைக்கும். இது 5th ஒன்னோட ஆன்சர். 6th question, find the cube root of 24 into 36 into 80 into 25. 6th ஒன்ல பார்த்தீங்கன்னா cube root கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 24 into 36 into 80 into 25. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். 24 2 டேபிளில் 12 டைம்ஸ், 12 2 டேபிளில் 6 டைம்ஸ், 6 2 டேபிளில் 3 டைம்ஸ், 3 3 டேபிளில் 1 டைம். நெக்ஸ்ட்டு 36 2 டேபிளில் 18 டைம்ஸ், 2 டேபிளில் 18 9 டைம்ஸ், 9 3 டேபிளில் 3 டைம்ஸ், 3 3 டேபிளில் 1 டைம். நெக்ஸ்ட்டு 80 2 டேபிளில் 40 டைம்ஸ், 2 டேபிளில் 40 20 டைம்ஸ், 2 டேபிளில் 20 10 டைம்ஸ், 2 டேபிளில் 10 5 டைம்ஸ், 5 டேபிளில் 5 1 டைம். நெக்ஸ்ட்டு 25 5 டேபிளில் 5 டைம்ஸ், 5 டேபிளில் 1 டைம். இப்போது 24ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்கள்? 2 into 2 into 2 into 3. நெக்ஸ்ட்டு 36க்கு 2 into 2 into 3 into 3. நெக்ஸ்ட்டு 80க்கு 2 into 2 into 2 into 2 into 5. நெக்ஸ்ட்டு 25 5 into 5. இப்போது 2 இங்கே எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 க்யூப்னு எழுதிக்கலாமா? இன்ட்டு இந்த 3. நெக்ஸ்ட்டு 36 பார்த்தீங்கன்னா இங்கே 2 2 டைம்ஸ், அப்போ 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே 3 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே 2 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ், இங்கே ஒரு 2 இருக்கா பாருங்கள், 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 க்யூப்னு எழுதிக்கலாம். நமக்கு க்யூப் ரூட் தான் வேணும். ஸோ 3 வர மாதிரி எழுதுங்க. 3 இல்லாத நம்பரை குறைவாக இருந்ததுன்னா எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிமைனிங் 2 இருக்குது, ரிமைனிங் 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே 5 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போது க்யூப் ரூட் ஆஃப் நமக்கு 24 into 36 into 80 into 25 கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா க்யூப் ரூட் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் என்னது? 2 க்யூப் இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேலே இருந்தது, ஃபஸ்ட் ரோவில் இருக்கு இல்லையா? இந்த 24ஓட ஃபேக்டர்ஸ் இன்ட்டு 36ஓட ஃபேக்டர்ஸ் என்னது? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 80ஓடது என்னது? 2 க்யூப் இன்ட்டு 2 இன்ட்டு 5. நெக்ஸ்ட்டு 25ஓடது 5 ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இப்போது க்யூப் ரூட் ஆஃப் 2 க்யூப் பாருங்கள், இங்கே ஒரு 2 க்யூப் இருக்குது, இங்கே ஒரு 2 க்யூப் இருக்குது. ஸோ 2 க்யூப் இன்ட்டு 2 க்யூப் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 பவர் 1 இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தமா? அப்போது 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 1 என்னது? நம்ம அல்ஜிப்ராவில் படிச்சிருப்போம். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் என்னது? ஏ பவர் எம் ப்ளஸ். அப்போ அந்த ஆட் பண்ண பவர் ஆட் பண்ணோம்னா இன்ட்டு 2 பவர் 3 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா இங்கே 3 பவர் 1 இருக்குது, இங்கே 3 பவர் 2 இருக்குது. 3 பவர் 1 இன்ட்டு 3 பவர் 2 எவ்வளவு? 3 பவர் 3, அதாவது 3 க்யூப்னு ஆயிருமா? அகெயின் இங்கே 5 பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இன்ட்டு 5 பவர் 2 5 க்யூப். ஈஸியாக புரிஞ்சுதுன்னா நீங்களும் இங்கே ஈஸியாக எழுதிடலாம். ஈஸியாக புரியலைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே க்யூப் நம்பர்ஸ். ஸோ க்யூப் ரூட் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் என்ன தான் இருக்கும் நமக்கு? 2 into 2 into 2 into 3 into 5ன்னு இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 into 5. So 24 into 5 120. அப்போது க்யூப் ரூட் ஆஃப் 24 into 36 into 80 into 25ஓட க்யூப் ரூட் என்னென்னா 120. புரியுதுங்களா எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 7th ஒன் பார்க்கலாம். 7th question, find the cube root of 729 and 6859 by prime factorization method. ஸோ அவங்களே prime factorization method யூஸ் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. 7th ஒனில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 729 ஃபஸ்ட் நம்பர். ஸோ இதுக்கு prime factorization யூஸ் பண்ணுங்கள். 729க்கு prime factorization தேர்ட் டேபிளில் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2 3s are 6, ரிமைண்டர் 1, 4 3s are 12, இங்கே 3 3s are 9. அகெயின் தேர்ட் டேபிளில் 8 3s are 24, 1 3s are 3. தேர்ட் டேபிளில் 2 3s are 6, ரிமைண்டர் 2, 7 3s are 21. தேர்ட் டேபிளில் 9 3s are 27, 3 டேபிளில் 9 3 டைம்ஸ், 3 டேபிளில் 3 1 டைம். ஸோ 729ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்கள்?
3 into 3 into 3 into 3 into 3 into பார்த்திங்கன்னா 6 3s இருக்கும், 6 3s இருக்குது. இப்போது இந்த 3 அகெயின் 3 cube into 3 cube. அப்போது 729, அதாவது cube root of 729க்கு என்னதுன்னா 3 cube into 3 cube. அப்போது இந்த கியூப் ரூட்டுக்கும் இந்த கியூப் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா cube root of 729 is equal to 3 3s are, இப்போ ரூட்டை விட்டு வெளியே வந்துருச்சு, கியூப் ரூட் 2 கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கியூப் ரூட் ஆஃப் 729ஓட ஆன்சர் என்னென்னா 9. புரியுதுங்களா? 9 வந்து 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 9 into 9 into 9. ஸோ 9 9s are 81, 81 into 9, 9 1s are 9, 9 8s are 72. ஸோ 9 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 729 ஆன்சர் கிடைக்கும். இப்போது இது ஃபஸ்ட்டு ஒன்னோடது. செகண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு செகண்ட் நம்பர் வந்து 6859 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 6859க்கு இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். 6859 பார்க்கலாமா? 3 டேபிள் 7 டேபிள் 9 டேபிளெல்லாம் டிவிசிபிள் பண்ணால் இது டிவைட் ஆகலை. ஸோ இது எந்த நம்பரால் டிவைட் ஆகுது அப்படின்னா 19ஆல் தான் டிவைட் ஆகுது. 19ஆல் டிவைட் பண்ணோம்னா இது 3 டைம்ஸ் 19 into 3 போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு 57 கிடைக்கும். 57லேருந்து 68லேருந்து 57 நம்ம இங்கே மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 6859 19 டேபிளில் 3 into 19 வந்து எவ்வளவுன்னா 57. ஸோ நம்ம டிவைட் பண்ணோம்னா 11 அப்படின்னு மைனஸ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். இந்த 5 கீழே கொண்டு வந்தோம்னா 6 டைம்ஸ் வந்து 114 கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணால் 1, இந்த 9 கீழே கொண்டு வந்தோம்னா 19, 1 டைம் 19. ஓகேங்களா? ஸோ அப்போ 361 அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த 361 அப்படிங்கிறது 19 டேபிள் அகெயின் 19 டைம்ஸு, 19 டேபிளில் 19 1 டைமு. இப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் கியூப் ரூட் நம்பர். பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 6859ஓட ஃபேக்டர்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 19 into 19 into நமக்கு 19 கிடச்சிருக்கு. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 6859 is equal to 19 into 19 into 90 எப்படி 19 கியூப்னு எழுதலாமா? அப்போது கியூப் ரூட் ஆஃப் 6859ஓட கியூப் ரூட் ஆஃப் 19 கியூப் என்ன ஆகிடும்? கியூப் ரூட்டு கேன்சல் ஆகிடும். நமக்கு கியூப் ரூட் ஆஃப் 6859ஓட ஆன்சர் 19 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இது எப்படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் சிம்பிஃபை பண்ணுறதுன்னு. இப்போது 7th கொஷின்ஸில் கொடுத்துருந்த 2 நம்பரையுமே நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ஸில் கியூப் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம 8th ஒன் பார்க்கலாம். 8th கொஷின், வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 46,656 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 46,656, இதோட கியூப் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 8th சம் பார்த்தீங்கன்னா 46656. இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணலாம். ஸோ 2 டேபிளில் 2 4 டைம்ஸ், இது 6 3 டைம்ஸ், அகெயின் 6 3 டைம்ஸ், 5 2 2s are 4, ரிமைண்டர் 1 8 2s are 16. அகெயின் 2 டேபிளில் 1 2s are 2, இந்த 3 வந்து 1 2s are 2, 6 2s are 12, ரிமைண்டர் 1 கொடுத்தா 6 2s are 12, இங்கே 4 2s are 8. அகெயின் 2 டேபிளில் 5 2s are 10, ரிமைண்டர் 1 கொடுத்தா 8 2s are 16, 3 2s are 6, 2 2s are 4. அகெயின் 2 டேபிளில் 2 2s are 4, ரிமைண்டர் 1 9 2s are 18, 1 2s are 2, ரிமைண்டர் 6 2s are 12. Again 2 table 1 2s are 2, 4 2s are 8, 5 2s are 10, remainder 1 8 2s are 16. Next 2 table 7 2s are 14, 2 2s are 4, 9 2s are 18. இப்போ 3 table எடுத்துக்கலாம். 3 table 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9. Again 3 table 8 3s are 24, 1 3s are 3. Third table 2 3s are 6, remainder 2, 7 3s are 21. Again 3 table 9 3s are 27. Third table 9 3 times. Again 3 table 3 1 time. ஸோ இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எவ்வளோ 2s 1 2 3 4 5 6. 2s வந்து 6, அதுக்கப்புறம் 1 2 3, அதே மாதிரி 3யும் 6 3s இருக்குது. ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம்.
cube root of 46,656 is equal to again cube root of நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சது 2s வந்து 6 2s இருக்கு இல்லையா 2 into 2 into 2 into 2 into 2 into 2 இது நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 எவ்வளோ 3s இருந்துச்சு நமக்கு into 3 into 3 into 3 into 3 into 3 into 3 அதுவும் நமக்கு 6 3s இருந்துச்சு ஸோ நம்ம 3 3யாக பிரிச்சுக்கலாம் ஏன்னா க்யூப் ரூட்டுங்கிறது 3 நம்பர் இருக்கணும் 3 3 நம்ம பிரிச்சுக்கலாம் பிரித்தோம்னா க்யூப் ரூட் ஆஃப் இந்த 3 2க்கு பதிலாக நம்ம ஒரு 2 க்யூப்னு எழுதிக்கலாம் இன்ட்டு இங்கே 3 2க்கு பதிலாக 2 க்யூப் இன்ட்டு 3 3க்கு பதிலாக 3 க்யூப் இன்ட்டு 3 3க்கு பதிலாக 3 க்யூப்னு எழுதிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த க்யூப் ரூட் எல்லாமே என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிட்டு க்யூப் ரூட் ஆஃப் 46,656க்கு 2 into 2 into 3 into 3 ஆன்சர் என்ன 2 2s are 4 4 3s are 12 12 3s are 36 அப்படின்னு கிடச்சிருக்கு இந்த 36க்கு நம்ம ஸ்கொயர் ரூட்டும் கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா ஸ்கொயர் ரூட் என்னது அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இங்கே ஒன்றும் இல்லைன்னா ஸ்கொயர் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க சம்மில் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் 46,000 இதுக்கு க்யூப் ரூட் கண்டுபிடிச்சிட்டா அதான் 36 புரியுதுங்களா அதே மாதிரி 36 கிடைச்ச நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் 6 ஸ்கொயர் அதாவது 6 into 6 தான் நமக்கு 36 இல்லையா இப்போ ஸ்கொயரு ரூட்டும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஆன்சர் 6 அப்படின்னு கிடைக்கும் புரியுதுங்களா இப்போது நம்ம க்யூப் ரூட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்கொயர் ரூட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரியுதுங்களா இப்போ நம்ம 8th கொஷின் பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம 9th ஒன் பார்க்கலாம் 9th கொஷின் இஃப் த க்யூப் ஆஃப் அ ஸ்கொயர் நம்பர் இஸ் 729 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இஃப் த க்யூப் ஆஃப் அ ஸ்கொயர்டு நம்பர் க்யூப் ஆஃப் அ ஸ்கொயர்டு நம்பர் இஸ் 729 அப்போது 729ஓட க்யூப் நம்பர் என்ன நமக்கு தெரியும் இல்லையா 9ங்கிறது தான் க்யூப் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 9th கொஷினில் 729ஓட க்யூப் நம்பர் என்னது இப்போ நம்ம க்யூப் ரூட் கண்டுபிடிக்கலாம் 729க்கு தேர்ட் டேபிளில் 2 3s are 6 ரிமைண்டர் 1 4 3s are 12 இங்கே 3 3s are 9 அகைன் தேர்ட் டேபிளில் 8 3s are 24 3 3s are 3 1s are 3 தேர்ட் டேபிளில் 2 3s are 6 7 3s are 21 அகைன் 3 டேபிளில் 9 3s are 27 3 டேபிளில் 3 3s are 9 3 டேபிளில் 3 1s are 3 அப்போது cube root of 729 is equal to cube root of எவ்வளோ 3s இருக்குது 6 3s அப்போ 3 into 3 into 3 into 3 into 3 into 3 அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ cube root of 729 is equal to cube root of 3 3ஸாக பிரிச்சுக்கலாம் இப்போ 3 க்யூப்னு எழுதிக்கலாம் இந்த 3யை 3 க்யூப் into 3 க்யூப்னு எழுதிக்கலாம் ஸோ க்யூப் ரூட் எல்லாம் கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு க்யூப் ரூட்டாக 729 என்ன 3 into 3 அதாவது 9 அப்படின்னு கிடைக்கிது 9 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 729 கிடைக்கிது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இஃப் த க்யூப் ஆஃப் அ ஸ்கொயர்டு நம்பர் இது ஒரு ஸ்கொயர்டு நம்பர் இல்லையா 9 இஸ் அ இப்போது 729க்கு க்யூப் நம்பர் 9னா 9 இஸ் அ ஸ்கொயர்டு நம்பர் எதோட ஸ்கொயர் நம்பர் 9க்கு ஸ்கொயர் நம்பர் என்னது 3 இந்த 3க்கு தான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர் கேட்குறாங்க இந்த 3க்கு தான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏன்னா 3 into 3 எவ்வளவு 9 அப்போது 9ஓட ஸ்கொயர் நம்பர் என்னென்னா அது நமக்கு 3 இப்போது ஸ்கொயர் நம்பர் என்னது 3 அப்படிங்கிறது தெரியும் இந்த 3க்கு தான் இப்போது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இந்த ஸ்கொயர் இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா 2 இருக்குதுன்னு அர்த்தம் 2னா என்ன ஸ்கொயர் இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ரூட் 3க்கு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம் 3ங்கிறது ஒரு நம்பர் ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கான்னா கிடையாது நம்ம பாயிண்ட் வச்சு நம்ம ஜீரோஸு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு 1 நம்பர் அப்புறம் 2 டிஜிட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போது லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் நான் எடுக்க முடியும்
இப்போ 3 வந்து எவ்வளோ டைம்ஸு 1 1s are 1. ஏன்னா 2 2s are எழுதுனோம்னா 4 ஆகிடும். 3ல் 4 மைனஸ் பண்ண முடியாது. இப்போ 1 1s are 1. அகெயின் 3ல் 2 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2ன்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 0s நீங்கள் கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த 1ஆல் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2s are 2. புரியுதுங்களா? இப்போது 200க்கு நியரஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். அப்போது 21 × 21. இப்போ இங்கே 2 இருக்குது. 2 கூட இந்த பக்கம் 1 × 1 மல்டிப்ளை பண்ணால் 21. 22 × 2 இங்கேயும் 2 இங்கேயும் 2ன்னு எழுதணுன்னா நமக்கு 44 கிடைக்கும். ஸோ 200க்கு நியரஸ்ட் நம்பராக இருக்கிறது என்ன நம்பர் அப்படின்னா 27 × 7 எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 189. இப்போது மேலேயும் 7 கீழேயும் 7. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 7ஆல் 27 மல்டிப்ளை பண்ணால் 189 கிடைக்குது. இப்போ 200லேருந்து 189 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 11 கிடைக்கும். நெக்ஸ்ட் அகெயின் கீழே 2 zeros கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்போது சைடில் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை அப்படியே எழுதுவோம். 7 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 7 2s are 14, 4 ரிமைண்டர் 1. அப்போது இந்த 2 கூட இந்த ரிமைண்டர் 1 ஆட் பண்ணி 3ன்னு எழுதணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி 54 எழுதிடக்கூடாது. இப்போ நான் இங்கே எழுதி காமிக்கிற பாருங்க. 27 × இந்த 2 மட்டும்தான் இது கூட மல்டிப்ளை பண்ணும். 2 7s are 14. 4 ரிமைண்டர் 1 இருக்குல்ல, இந்த 2 கூட இந்த 1 என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி 34ன்னு எழுதணும். 2 2s are 4, 4 + 5 அப்படி எழுதவே கூடாது. புரியுதுங்களா? இந்த நம்பர் அப்படியே தான் வச்சுக்கணும். ஆனால் இதில் ரிமைண்டர் வர்றதுனால அது கூட இதை ஆட் பண்ணி 34ன்னு எழுதியிருக்கேன். எப்படி 34 வந்துச்சுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ நம்ம என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம்? 34 பக்கத்தில் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 34 அதாவது 341 × 1 341. நமக்கு 1000ல் ஆன்சர் வேணும். அப்போது நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 343 × 3. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9. அப்புறம் 3 4s are 12, 2 ரிமைண்டர் 1, 3 3s are 9, 9 + 1 10. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா மேலேயும் 3ஆல் கீழேயும் சைட்லேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1029 அப்படின்னு கிடைக்குது. இப்போது சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 0ல் 9 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினா இங்கே 0 ஆகிடும். இங்கே 10, 10ல் இங்கே 9, இங்கே 10. அப்போது 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1, இங்கே 7ல் 9ல் 2 மைனஸ் பண்ணால் 7. அகெயின் இந்த ஜீரோஸை கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் நம்பர் கூட தான் 2ஆல் மல்டிப்ளை 2 3s are 6. இந்த 34 அப்படியே எழுதிடணும். ரிமைண்டர் வந்தால் தான் ஆட் பண்ணணும். ரிமைண்டர் வரல இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே 346 இருக்குது. இப்போது இங்கே 7100 இருக்குது. ஸோ நியரஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ 46 1 × 1ன்னு போட்டோம்னா நமக்கு 3461 தான் கிடைக்கும். இப்போ 3462 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 2 6s are 12, 2 ரிமைண்டர் 1, 2 4s are 8, 8 + 1 9, 2 3s are 6. இது நியரஸ்ட் வேல்யூவாக இருக்குது 7100க்கு. ஸோ இப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா மேலேயும் 2 கீழேயும் 2. இப்போ மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? இந்த 2ஆல் தான் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் 6924 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 0ல் 4 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம பாரோ வாங்கலான்னா இங்கே 0 ஆகிடும். இங்கே 10, 10லேருந்து மறுபடியும் இங்கே 9 ஆகிடும். இங்கே 10, 10ல் 4 மைனஸ் பண்ணால் 6, 9ல் 2 மைனஸ் பண்ணால் 7, 0ல் 9 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே 6, இங்கே 10, 10ல் 1. ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு எந்த நம்பரும் இல்லை. அப்படி வேணாலும் நம்ம 0 இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1732ன்னு கிடைக்குது. ஸோ √3யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 1.732 தான் இதோட ஆன்சர். ஸ்கொயர் ரூட் பார்த்திங்கன்னா நமக்கு சம்மில் கேட்டிருந்தாங்க. If the cube of a square number is 729, find the square root of that number. அந்த தட் நம்பர் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா 729க்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? 9 தான் நம்ம கியூப் நம்பர்னு கண்டுபிடிச்சோம். அந்த 9க்கு ஸ்கொயர் நம்பர் என்னது? 3. அந்த √3க்கு தான் இப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் √3யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ
ரிப்பீட்டடாக செய்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம 10th ஒன் பார்க்கலாம். 10th question, find the two smallest perfect square numbers which when multiplied together gives a perfect cube number. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 smallest ஸ்கொயர் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அந்த ஸ்கொயர் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு க்யூப் நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த 2 ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? 2 ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் கிடைக்கும். அப்போ அந்த 2 ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 10th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸு 2 ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸ்கொயர் நம்பர் அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது 1 × 1 ஸ்கொயர் வந்து 1. இப்போ 2 × 2 என்னது 2 ஸ்கொயர் 4ன்னு தெரியும். அப்போது 3 × 3 3 ஸ்கொயர் 9 அப்படிங்கிறது தெரியும். 4 × 4 4 ஸ்கொயர் 16 அப்படிங்கிறதும் தெரியும். இங்கே 5 × 5 5 ஸ்கொயர் 25 அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் தான் எடுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கலாம். இவங்க 2 பேர் ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸாக 1 ஸ்கொயர்னா எவ்வளவு 1, அப்போது 2 ஸ்கொயர்னா எவ்வளவு 4. இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். சம்மில் மல்டிப்ளை பண்ணியா ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் கிடைக்குமா? இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 4ங்கிறது என்னது ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்லையா? அப்போது நெக்ஸ்ட் என்ன நம்பர் பார்க்கலாம். 4ம் 9 எடுத்தோம்னாலும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 9s 36 வருது. 36ங்கிறது 6 அதோட ஸ்கொயர் ரூட் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4ஐயும் 16ஐயும் எடுத்துக்கலாம். 4ம் 16ம் பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 64 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 64ங்கிறது ஒரு க்யூப் நம்பர் இல்லையா? 4ஐ வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 64 கிடைக்கும். அப்போ இந்த 2 ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு 2ஐயும் 2 ஸ்கொயர் அண்ட் நம்ம 4 ஸ்கொயரையும் எடுத்துக்கலாம். இதான் ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால் கன்சிடர் த நம்பர் 2 ஸ்கொயர் அண்ட் 4 ஸ்கொயர் நம்மளாக தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 4 and 6. இப்போது நான் கீழே எழுதுகிறேன் பாருங்கள். கன்சிடர் த ஸ்கொயர் நம்பர் 2 ஸ்கொயர் and 4 ஸ்கொயர். ஸோ த என்ன அப்படின்னா நம்பர்ஸ் ஆர் என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னா the numbers are 2 ஸ்கொயர் 4 and 4 ஸ்கொயர் 16. ஸோ அந்த 2 நம்பர் என்னென்னா 4ம் 16ம் தான். புரியுதுங்களா? இப்போது அதோட ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாமா? ப்ராடக்ட் அப்படின்னா என்னது மல்டிப்ளிகேஷன். அவங்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னா 4 × 16 அதாவது 64. 64ஐ எப்படி மல்டிப்ளை பண்ணனா 4 × 4 × 4 அப்படின்னு எழுதலாம். இது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் 64ங்கிறது. இப்போ நம்ம க்யூப் நம்பர் நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அந்த 2 ரெக்வயர்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னென்னா ஸோ therefore the required square numbers are required square numbers are 4 and 16. புரியுதுங்களா? இது 10th கொஷினோட ஆன்சர். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.5ல் இருக்க எல்லா கொஷின்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 1.6 பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.